நம்ம ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ண எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஹேர் ஆயில் எவ்வளோ யூஸ் பண்ண எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம இது பார்த்தீங்கன்னா அகுரி இலை, மருதாணி, அப்புறம் செம்பருத்தி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அண்ட் தென் எலுமிச்சங்காய், அண்ட் தென் ஆலுவேரா, வெட்டிவேர், ஆவாரம்பூ, இஞ்சி, இது பொடுதலை பொடி, வெந்தயம், ரோஸ், நெல்லிக்காய், அண்ட் தென் செக்கிப்பூ. செக்கிப்பூ எதுக்குன்னா இது வந்து மாய்ஸ்சரை வந்து ஸ்கேல்ப்ல உங்களுக்கு லாக் பண்ணி கொடுக்குங்க. அப்புறம் தேர் இஸ் ஒன் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். பார்த்திங்கன்னா நேற்று ஆயில் காய்ச்சி முடிச்சாச்சுங்க. நல்ல அதோடைய மூலிகைகள் அனைத்தும் நல்லா வந்து அதோடைய எசன்ஸ் எல்லாமே ஆயில் இறங்கிருச்சு. அது போக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா சூரிய ஸ்படம் அப்படிம்போம். அதாவது சூரிய சக்தியில் இந்த எண்ணெயை முழுக்க வந்து காய விடுறதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னீங்கன்னாக்கா நாட்கணக்கு இருக்குது. 3 நாள் இருக்குங்க, 4 நாள் இருக்குது, 1 வாரம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னீங்கன்னாக்கா காய்ச்சாமலேயே சூரிய ஸ்படத்துலேயே அது முழுசாக தயார் பண்ணக்கூடிய நிலையில் பார்த்திங்கனாக்கா ஒரு 48 நாள்லாம் வைக்கணுங்க. இது நம்ம காய்ச்சிட்ட வாசி ஒரு 3 நாள் வச்சோம்னா போதும். இன்னையிலேருந்து எண்ணெய் வந்து சூரிய ஸ்படத்தில் இருக்குது. இது இருக்க என்ன ஆகும் அப்படின்னீங்கனாக்கா எண்ணெயோட தன்மை பார்த்திங்க அப்படின்னீங்கனாக்கா நல்ல வீரியமாகுங்க. அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நல்ல வீரியம் அடைஞ்சு நமக்கு நல்ல பயன் கொடுக்கும். இன்றைக்கி 2வது நாள் சூரிய ஸ்படம் வந்துகிட்ருக்கு. இன்று 3வது நாள் சூரிய ஸ்படம் போயிட்டுருக்குங்க. 3 நாள் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம காய்ச்சிட்டோம், அதனால் அது 3 நாளே போதுமானது. நாளைக்கு வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.